ஹலோ செல்லக்குட்டீஸ், சிறு பஞ்சம் மூலத்துடைய கார்ட்டூன் வெர்ஷன் பார்க்கலாமா? கண்ணுக்கு எது அழகு? கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு எது அழகு? பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகு. ஆராய்ச்சிக்கு எது அழகு? இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். இசைக்கு எது அழகு? அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். அரசனுக்கோ எது அழகு? அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்பதாகும். சில குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் இயல் 6 சிறு பஞ்சம் மூலம் பார்க்க போகிறோம். கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னோடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு காரியாசன் அழகாக பாடியிருக்காரு. நான் மேம் எப்போவே சொல்கிற மாதிரி தமிழ் நமக்கு மார்க்குக்காக மட்டும் படிக்கக்கூடாது. நல்ல பழக்க வழக்கங்களை எவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. கண் வனப்புன்னு என்னது? நம்ம கண்ணுக்கு எது அழகு? கண்கள் மூலயமா மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டணும். கோபம் படுறது ரொம்ப வேஸ்ட்டு. அப்போ கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் கொள்ளுதல். அடுத்து கால்வனப்பு செல்லாமை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கால்கள் இருக்கிறது எதுக்கு? நம்ம நல்லா நடந்து பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்காக தான். ஔவை பாட்டி கூட சொல்லியிருக்காங்கல்ல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவனுடைய அருளால் நம்ம நல்லா ஆரோக்கியமாக கால்கள் படைச்சிருக்கிறது எதற்காகனா, பிறர்கிட்ட போய் எனக்கு பொருள் தாங்க அப்படின்னு கேட்காம என்ன பண்ணணும்? நாம் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் வனப்பு இத்துணையாம். படிக்கிறதுலையே மிகச்சிறந்த படிப்பு ஆராய்ச்சி செய்கிறது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. ஆராய்ச்சி செஞ்சு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவு கொடுக்கறது ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பண்ண இசை. இசைக்கு எது அழகு? நம்ம வாசிக்கிறத பார்த்துட்டு ஐயோ எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லாமல் நம்ம இசையை மெய்மறந்து மற்றவங்க கேட்கணும். அதுதான் இசைக்கு அழகு. அதே மாதிரி வேந்தன்னா யாரு? அரசன் இல்லையா? அந்த அரசனுக்கு எது அழகு? எது அழகு அரசனுக்கு? அரசனுக்கு எது அழகுன்னு கேட்டிங்கன்னா, அவன் நாட்டு மக்கள் எங்கள் மன்னர் ஒரு சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்கிறது தான் மன்னருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு காரியாசன் நமக்கு விளக்கியிருக்காங்க. இந்த வெர்ஷனை நான் மேம் கார்ட்டூன் வடிவிலையும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சில குட்டீஸ், இப்போ சொல் பொருளில் பார்த்தீங்கன்னா, வனப்பு அழகு. அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கால. கண்ணோட்டம் இரக்கம். அந்த பொண்ணு எவ்வளோ இரக்கமாக நடந்துக்கிறா தாத்தா கிட்ட. இத்துணை இவ்வளவு. பண்டிகை காலத்தில் இவ்வளவு பண்டங்களா? இத்துணை. வேந்தன் அரசன் மன்னன். வேந்தன்னா யாரு? அரசன். வாட்டான் வருந்த மாட்டான். இந்த பையன் எதுக்குமே வருந்த மாட்டான். பண் இசை. எவ்வளோ அழகாக அந்த பொண்ணு இசையை வாசிக்கிறாள். தேங்க்யூ. சில குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் சிறு பஞ்சம் மூலத்தோட புக் பேக் தான் பார்த்துட்ருக்கோம். வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு. வனப்புன்னா நம்ம என்னதுமா? அழகு. அதை எடுத்து அப்படியே எழுதுங்க. டிக் மட்டும் போடக்கூடாது, எடுத்து எழுதவும் செய்யணும். அழகு சொல்லிட்டே எழுதுங்க. அடுத்து பாருங்கள், நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல். நன்றென்றல்னா என்னதுமா? நன்று கூட்டல் என்றல். என்றல். என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத குறைப்பது என்றுரைத்தல். நடுவில் வரக்கூடாது. என்றுரைத்தல். என்றுரைத்தல். எடுங்க பார்க்கலாம். என்றுரைத்தல். ஓகேவா? கண்ணுக்கு அழகு இரக்கம். கண்ணுக்கு எது அழகு? இரக்கம். இரக்கம். கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல், பொறுத்துக்கிறது. காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்டாமை. கேட்டாமைனா கேட்கக்கூடாது. ஆராய்ச்சிக்கு அழகு முடிவு என்னவாக இருக்கும் என்று உறுதி செய்து கூறுதல். இதுதான் முடிவுன்னு உறுதியாக செய்யணும்.
இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று உரைத்தல். கேட்குறவங்க சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது. அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. நாட்டு மக்களை என்ன பண்ணக்கூடாது? வருத்தாமை. பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. ஃபஸ்ட் நம்ம குறிச்சிக்குவோமா? இரண்டாம் எழுத்து எதெல்லாம் வருது? கண், என். போய் எழுதி பார்ப்போம். கண், என். அடுத்ததா என்ன இருக்கு? இல் வருதா பாருங்க. கேட்டார் வட்டான். எழுதலாமா? கேட்டா வாட்டான். சரி, வாட்டான். கே இட்டா இர். கேட்டா வா இட்டா இன். வாட்டான். கேட்டார் வாட்டான். அடுத்து பாருங்க வேற என்ன இருக்கு? இங்கே 2 சுழி என்று பார்த்தோமே. நன்றென்றல். அடுத்து தன்னாடு. ஓகேவா? நன்றென்றல் தன்னாடு. நா இன் ரே இன் ட்ரா இல். நன்றென்றல் தன்னாடு. தா இன் நாடு. தன்னாடு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தன்னாடுக்கு இங்கே நான் வந்து இந்த சுழி நான் தான் கொடுத்துருக்காங்க. தன்னாடு. ஓகே. அடுத்து பாருங்கள், தன்னாடு. வேறு என்ன இருக்குது? கால் இங்கே இருக்குது. வேறு இல்லை எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். நான் இருக்குது, வனப்பு. அவ்வளோதான். இது வரைக்கும் தான் இருக்குது. நம்ம வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா பார்த்து எடுத்து எழுதலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், விடை எழுதுக. கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது எது? கண்ணுக்கு வனப்பு எது? நான் மேம் ஓரலாக சொல்கிறேன், நம்ம ஒர்க் புக்கில் எழுதி பார்க்கலாம். கண்ணுக்கு வனப்பு இரக்கம் காட்டல். அரசனுக்கு அழகு என்று கூறப்படுவது, அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருந்தாமல் இருக்கச் செய்வது. காலுக்கு அழகென கூறப்படுவது, காலுக்கு அழகு பிறரிடம் சென்று உதவி கேட்காமை. இதுதான் கொஷினோட ஆன்சர். நான் மேம் இதை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஒர்க் புக்கில் சொல்லித்தரேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.